ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறருக்கு செல்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணியை வந்து அவங்க அத்தைலாம் வந்து டூருக்குலாம் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வந்து கூட்டெலாம் போயிட்டு வந்துட்டு வர்றாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணியோட வீட்டுக்காருக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிச்சிருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும் அப்படின்றக்காக வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா திதி கொடுக்கணுமா, ஐயோ எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரின்ட்டு பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து அவங்க வீட்டில் வந்து சமாளித்து வந்து அந்த திதி கொடுக்குறக்கா வந்து வந்திருக்காங்க. ஆனால் அதே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிருக்காங்க இல்லையா, அங்கே தான் அந்த நம்ம அதே ஊருக்கு தான் ரோஹிணி வந்து திதி கொடுக்க வந்து போயிருக்காங்க. ஆனால் மீனா வந்து தச்சால வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து தண்ணி எடுக்க வந்து வந்திருக்காங்க குளத்துக்கு. வரப்போது பார்த்திங்கன்னா இவங்க ரோஹிணி, பிறகு கிறிஷு, பிறகு அவங்க அம்மா எல்லோரும் வந்து உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஷாக் ஆகிறாங்க. நம்ம மீனா பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்கிங்கில் நிற்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணிக்கு அதுக்கு மேலே வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இவளுக்கு போய் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து பதட்டமாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன செய்ய தெரியாமல் அப்படியே வந்து திருதுன்னு முழிச்சிட்ருக்காங்க ரோஹிணி மீனாவை பார்த்த உடனே. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுன்னா படக்குன்னு எந்திரிச்சு வந்துச்சு. இந்த மாதிரி எல்லா உண்மையும் வந்து மீனாக்கிட்ட வந்து எப்படியா சொல்லிடுவோம் அப்படின்றக்காக நம்ம ரோஹிணி வந்து முடிவு பண்ணி வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாங்க. அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம மீனாக்கு வந்து பயங்கர ஷாக்கிங் ஆகி நம்ம மீனா வந்து ரோஹிணி வச்சு அப்புன்னு வந்து அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சோன்னு அப்படியே ரோஹிணி வந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே எதுக்குமா இப்படி வந்து ஒரு உண்மையை வந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்து அவங்க அம்மா பார்த்து எல்லோரும் கேட்குறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை வந்து நான் கல்யாணம் முடிச்ச வாழ்க்கை தான் நல்லா இல்லை, அதனால் அவள் பார்த்து கல்யாணம் முடிச்ச வாழ்க்கை அது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணிக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ அவனை தான் ஓகே இப்போ பை டாட்டா.